ஹாய். நமக்கு சின்ன வயசுல நெறைய சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல. அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்டின்னா, எல்லாரையும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்டின்னு நம்மட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட பெருசா சொல்லாத ஒரு விஷயம், நம்மள நம்ம எவ்ளோ மதிக்கணும் அப்டின்னு சொல்ட்டு. ஏன் அத நான் சொல்றேன்னா, நான் ரீசென்ட்டா ஒரு பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஷி வுட் பி ஒரு 10, 12 வயசு இருக்கும் அந்த பாப்பாக்கு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவங்க கிளாஸ்ல வந்து கிளாஸ் கவனிக்காம அ அவங்க முடிய வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அத மேம் கவனிச்சுட்டாங்க. நம்மளும் டைவர்ட் ஆவோம்ல சம்டைம்ஸ். ஸோ அப்படி அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, மேம் வந்து கிளாஸ்ல எல்லார் முன்னாடியும் அந்த பாப்பாவ இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அ பயங்கரமா திட்டிட்டாங்க. ஒரு வேள மேம் அப்படி நம்மள யாராவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது திட்டியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒண்ணு அழுதுட்டே சாரி மேம் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லன்னா வீட்டுக்கு வந்து சொன்னா, அ அம்மா, அப்பா திட்டுவாங்க. "நீ தான் தப்பு பண்ணியிருப்ப" அப்படின்னு நம்மட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா மேம் போனதுக்கப்புறம் மேமையவே திட்டியிருப்போம். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆ அந்த கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரேக்ல போய் அந்த மேம் கிட்ட வந்து, "மேம் நான் கிளாஸ் கவனிக்காம இருந்தது வந்து தப்பு தான். பட் அதுக்காக நீங்க என்ன பெர்சனல் அட்டாக் பண்ணி திட்டியிருக்க கூடாது. ஆ இல்ல நீங்க அப்படி எனக்கு திட்டணும் அப்படின்னா, நீங்க என்ன தனியா கூப்பிட்டு கூட திட்டியிருக்கலாம். அத்தன பேர் முன்னாடி திட்டும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் மேம்" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும்போது, அந்த டீச்சருக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓகே. நம்ம பண்ணதும் தப்பு தான். எல்லா குழந்தைங்க முன்னாடியும் அந்த குழந்தைய நம்ம இன்சல்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அந்த 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 டீச்சருக்கும் தோணியிருக்கு. ஏன் இத நான் சொல்றேன்னா, நம்மள எத்தன பேர் வந்து ஒரு வேள நம்ம தப்பு பண்றோம், தப்பு பண்ணலன்னா, அந்த சிச்சுவேஷன்ல நம்மளே அந்த ப்ளேம நம்ம எடுத்துட்டு ஓவர் த டைம் அந்த ப்ளேம வந்து ஒண்ணு நம்மளே வச்சு அத வச்சு கஷ்டப்படுறோம். அப்படி இல்லன்னா அந்த ப்ளேம்னால நம்ம இன்னொருத்தவங்கள வெறுக்க கூட ஆரம்பிச்சுர்றோம். பிகாஸ் கோவமோ, எதுவோ அது ஒரு நெகட்டிவ் எமோஷனா இருக்கும்போது, அது நம்ம மனசுல இருக்கு அப்படின்னா, அது வெளியில வரவே இல்ல அப்படின்னா, இந்த லாங்கர் ரன் அது கண்டிப்பா உங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக் ஷூர் அத நீங்க கரெக்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க வெளிய அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்துக்கோங்க.